வணக்கம் நண்பர்களே. ஒருத்தருக்கு பணம் ஈஸியா கிடைச்சிடும், இன்னொருத்தருக்கு நல்ல வேலை ஈஸியா கிடைச்சிடும். ஆனா இந்த உண்மையான காதல், ட்ரூ லவ் அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிடுறதில்ல. சிலர் முதல் பார்வையிலேயே காதல்ல விழுந்து கல்யாணம் வரைக்கும் போய் ஜெயிச்சிடுவாங்க. ஆனா பலருக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் காதல் செட் ஆகாது. இல்லைனா தவறான நபர் மேல காதல் வந்து பிரேக்கப் ஆகிடும். ஏன் இந்த வித்தியாசம்? நம்ம உழைப்புக்கும் அழகுக்கும் காதல்ல வேலை இல்லையா? நிச்சயமாக இல்லைங்கிறது ஜோதிடம். ஒருவருக்கு உண்மையான ஆழமான காதல் அமையணுமா இல்ல காதல் தோல்வி அடையணுமா அப்படிங்கறத அவங்க பிறந்த நேரத்துல உள்ள கிரகங்களே முடிவு செஞ்சிடுது. இன்னைக்கு இந்த வீடியோல ஜோதிடப்படி உண்மையான காதல் யாருக்கெல்லாம் அமையும், காதலித்து கல்யாணம் செய்யும் யோகம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிற சீக்ரெட்டை ரொம்ப எளிமையா உடைக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காதல்னு வந்துட்டாலே ஜோதிடத்துல நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் தான் காதல், ரொமான்ஸ், ஈர்ப்பு மற்றும் அழகுக்கு அதிபதி. சுக்கிரன் வலுவாக இருந்தால் என்ன நடக்கும்? யாருடைய ஜாதகத்துல சுக்கிரன் ரொம்ப பலமா ஆட்சி உச்சம் பெற்று இருக்காரோ அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். அவங்க ரொம்ப அழகா இல்லைனா கூட அவங்க பேசுற விதம், பழகுற விதம் எதிர்பாலினத்தை ரொம்ப ஈஸியா ஈர்த்திடும். இவங்களுக்கு காதல் தானாகவே தேடி வரும். உண்மையான அன்பை கொடுப்பாங்க, அன்பை வாங்குவாங்க. சுக்கிரன் பலவீனமாக இருந்தால், சுக்கிரன் 6, 8, 12ல மறைந்தாலோ அல்லது நீச்சம் பெற்றாலோ அவங்களுக்கு காதலே வராதுன்னு அர்த்தம் இல்ல. காதல் வரும், ஆனா அது ஒன் சைடட் லவ்வாக இருக்கலாம், அல்லது காதலித்து ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். இவங்க காதல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆனா அந்த காதல் கல்யாணத்துல போய் முடியுமா? உண்மையான காதலா மாறுமா? அத முடிவு செய்யறது உங்க ஜாதகத்துல லக்னத்திலிருந்து வரக்கூடிய 5ஆம் இடமும் 7ஆம் இடமும். 5ஆம் இடம் ஹவுஸ் ஆஃப் ரொமான்ஸ். இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் காதலின் வீடு. உங்க மனசுக்குள்ள காதல் பூக்குற இடம் இதுதான். 7ஆம் இடம் ஹவுஸ் ஆஃப் மேரேஜ். இது திருமண ஸ்தானம். ஒருத்தர உங்க வாழ்க்கை துணையா ஏத்துக்கிற இடம். மேஜிக் ஃபார்முலா. உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்து அதிபதியும், அதாவது காதலும், 7ஆம் இடத்து அதிபதியும், கல்யாணமும் ஒன்னு சேர்ந்து ஒரே வீட்ல இருந்தாலோ அல்லது ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ அடிச்சு சொல்றேன், உங்களுக்கு 100% லவ் மேரேஜ் தான். உங்க காதல் எந்த தடையும் இல்லாம கல்யாணத்துல போய் முடியும். அதுதான் உண்மையான சோல்மேட் கனெக்ஷன். எல்லா காதலும் வீட்ல சம்மதிச்சு சுலபமா நடந்துடுமா? சில காதல் ஊரே எதிர்த்தாலும் நான் அவளைத்தான் கட்டுவேன்னு வீறு கொண்டு எழுமே. அதுக்கு யார் காரணம் தெரியுமா? நம்ம ராகு பகவான். 5ஆம் இடத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்திலேயோ ராகு இருந்தாலோ அல்லது சுக்கிரனோட ராகு சேர்ந்திருந்தாலோ அவங்க காதல் ரொம்ப விசித்திரமா இருக்கும். மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி அல்லது மொழியே தெரியாத வெளி மாநிலத்தவரை லவ் பண்றது எல்லாமே இந்த ராகுவோட வேலைதான். ராகு ஒரு மாய கிரகம். அதனால இவங்க காதல்ல விழுந்தா உலகத்துல எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எதிர்த்து நின்னு உண்மையான காதலை ஜெயிப்பாங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. காதல்ங்கிறது உடலோட முடியறதில்ல, அது மனசு சம்பந்தப்பட்டது. உங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருந்தாதான் காதல்ல ஒரு புரிதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சந்திரன் கெட்டு போயிருந்தா சந்தேக புத்தி வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். நல்ல காதலா இருந்தா கூட ஈகோ காரணமா பிரிஞ்சிடுவாங்க. அதனால உண்மையான காதல் நிலைச்சு நிக்கணும்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் அமைதியாவும் பலமாவும் இருக்கணும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். எல்லாம் கரெக்டா இருக்கு ப்ரோ, ஆனா எனக்கான ஆள் இன்னும் வரவே இல்லையேன்னு நீங்க கேட்டா அங்கதான் தசாபுக்தி வேலை செய்யுது. உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும்போதோ அல்லது 5, 7ஆம் அதிபதிகளின் திசை புக்தி நடக்கும்போதோ தான் உங்க வாழ்க்கையில அந்த உண்மையான காதல் என்ட்ரி கொடுக்கும். நேரம் வராம எவ்வளவு முட்டிக்கிட்டாலும் காதல் செட் ஆகாது. நேரம் வந்துட்டா நீங்க ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் காதல் உங்களை தேடி வரும். ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டும்தான் நண்பர்களே. கிரகங்கள் உங்களுக்கு நல்ல காதலை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா அந்த அன்பை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் குணத்திலும் புரிதலிலும் தான் இருக்கிறது. எல்லாருக்கும் அவங்களுக்கான சோல்மேட் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்துட்டு தான் இருப்பாங்க. அந்த சரியான நேரத்துக்காக பொறுமையா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க சிங்கிள் மற்றும் கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல காதல் கல்யாண யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும்னா உங்க டேட் ஆஃப் பர்த் மற்றும் பிறந்த தேதி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.